ஓகே. ஆ, இப்ப நம்ம எல்லாம் லண்டன் சீசன்ல இருக்கிறோம் இல்லையா? ஆ, ஜீசஸ் நமக்காக கல்வாரி மலையில பாடுகள் பட்டு, அவர் ஃபுல்லாவே நமக்காக பாடுகள் பட்டு, அவரு ரத்தம் சிந்தி, அவ்வளவு பெரிய வேதனையெல்லாம் அனுபவிச்சாரு. எதுக்காக இதெல்லாம்? ஒய் திஸ்? எங்களோட பாவங்களுக்காக. பாவம் எப்படி வந்தது? இதனால நம்ம செஞ்சுட்டு பாவம். புரியல. Disobedience. நம்ம செஞ்சுட்டு பாவம். நம்ம செஞ்ச பாவம். நம்ம செய்த பாவம். இனிஷியலா எப்படி பாவம் வந்தது? Disobedience. டிஸ்ஒபீடியன்ஸ். ஓகே, ஆதம்ட்ட இருந்து. என்ன பண்ணாங்க? ஆதம் என்ன பண்ணாரு? வாட் ஆதம் டிட்? அவர் எதுவும் செய்யல. ரியான் புரியல. இல்ல, ஆதாம் எதுவும் செய்யல, ஏவாள் தான் செஞ்சது. ஓகே, ஆதாம் பண்ணாங்களோ ஏவாள் பண்ணாங்களோ தெரியல. ஓகே, அந்த அந்த டாபிக்குள்ள போக வேண்டாம். அவங்க என்ன பண்ணாங்க? ரெண்டு பேரு கடவுள் டிஸ்ஒபே பண்ணாங்க. டிஸ்ஒபே பண்ணாங்க. எந்த மாதிரி டிஸ்ஒபே பண்ணாங்க? Ate the fruit of good and evil. Not ate. Knowledge of good. சாப்பிட்டாங்க. ஓகே, ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஒரு ஃப்ரூட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. they did that fruit. அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? அவங்க கடவுள்ல மேல நம்பல, அதனால அந்த they believe the serpent, கடவுள் believe பண்ணாங்க. serpent தான் serpent சொல்றது கேட்டாங்க, கடவுள் சொல்றது கேட்காம இருந்தாங்க. ஓகே, நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு 7th ஸ்டாண்டர்ட் பாய் இருக்கிறாரு. ஓகே, அவர் கிளாஸில் இருக்கிறாரு. கிளாஸில் இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டை முகத்துக்கு நேராகவே ஃபேஸ்லேயே குத்துறாரு. குத்துனோன்னு அப்போ என்ன பண்ணுறாங்க? அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு கூட படிக்கிற ஒரு பையனை வந்து முகத்தில் குத்துறாரு. அப்போ அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன பனிஷ்மெண்ட்னா, ஆஃப்டர் ஸ்கூல் அவரை வந்து 1 hour கூட அந்த ஸ்கூல் அவர் ஸ்டே பேக் பண்ணணும். இந்த மாதிரி தப்பு பண்ணுற பிள்ளைங்க எல்லாரையும் ஸ்கூல் முடிகிற அந்த டைமுக்கு அப்புறம் 1 hour அவங்கள ஒரு கிளாஸில் வச்சு அவங்கள வந்து அவங்கள வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு, சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு டீச்சரையும் வைக்கிறாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் சில நாட்டி பாய்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா கிளாஸில், அவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறவங்க எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் ரூமில் வச்சு அதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீச்சரையும் விடுறாங்க. இந்த ஃப்ரெண்டை முகத்தில் குத்துனவருக்காக தான் என்ன பனிஷ்மெண்ட்டு? அவர் 1 hour எக்ஸ்ட்ரா இருக்க வேண்டியது அவரோட பனிஷ்மெண்ட். இவர் இந்த ரூமில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு? சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற டீச்சரோட முகத்தில் குத்துறாரு. அப்போ என்ன ஆகுது? திருப்பி அவரை வந்து பிரின்சிபல்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. பிரின்சிபல்கிட்ட கூப்பிட்டு போய் அப்போ அவர் சரி கிடையாது, டீச்சரையே நீ இது பண்ணுறனால அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, சரி, அவர் அப்போ திருப்பி வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகிற இதில் டிராஃபிக் போலீஸை பார்க்குறாரு. டிராஃபிக் போலீஸில் போயிட்டு அவர்கிட்ட சம் ஆர்கியூமெண்ட்டில் அவரோட முகத்தில் குத்துறாங்க. குத்துனாப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜெயிலில் போடுறாங்க. ஓகேயா? அவர் அப்போ ஜெயிலில் போட்டோன்னா அவர் ஜெயிலில் வந்து பனிஷ்மெண்ட் ஒரு 1 month or 2 month அவருக்கு அங்கே 2 month பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வைப்போம். திருப்பி அவர் என்ன பண்ணுறாங்க? இந்த வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் போகுது. போயிட்டு அவங்களோட அந்த ஊருக்கு, அந்த நாட்டோட கவர்னர் வரார், விசிட்டுக்கு வரார். இவர் என்ன பண்ணுறாரு? கவர்னரோட பக்கத்தில் போகிறார். அவர் ட்ரை பண்ணுறாரு, அவரையும் பஞ்ச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. அவரை ட்ரை பண்ணும்போது பக்கத்தில் அவருக்கு சேஃப்டி கார்டெலாம் இருப்பாங்க இல்லையா, இவர் கவர்னரை கொல்ல வர்றாருன்னு நினச்சி அவரை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க? கன் வச்சு ஷூட் பண்ணி அவரை கொன்று போடுறாங்க. அப்போ இவரோட ஆக்ஷன் இந்த 4 ஸ்டேஜ்லையும் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு அவரோட ஃப்ரெண்டை குத்துன டைம் அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? 1 hour மட்டும் அவர் டிலே பண்ணா மதி. 2வது டீச்சரை குத்துனார். அப்போ என்ன பண்ணாங்க? சஸ்பெண்ட் பண்ணாங்க. போலீஸை இது பண்ண டைமில் என்ன பண்ணாங்க? ஜெயிலில் போட்டாங்க. அதே நேரம் கவர்னருக்கு எதிராக பண்ணப்போ என்ன ஆச்சுது? அவர் கலாஸ், அவரோட சாப்டர் ஓவர். அப்போ எல்லா இடத்துலையும் ஆக்ஷன் சேம், ஆனால் அந்த ஆக்ஷன் யாருக்கு எதிராக பண்ணும்? அப்போ நம்ம சின்னோட அந்த சீரியஸ்னஸ் எதை பொறுத்துன்னா, நம்ம பண்ணுற சின் யாருக்கு எதிராக பண்ணுறோம்? ஆதாம் ஏவாள் சாப்பிட்டது ஃப்ரூட்டு தான், டிஸ்ஒபே பண்ணாங்க. அந்த சின் யாருக்கு எகெயின்ஸ்டாக இருந்தது? காட் தி ஃபாதருக்கு எகெயின்ஸ்டாக இருந்தது.
எல்லா டைம்லையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், என்ன ஒரு பாவம் பண்ணாலும் யாருக்கு எதிராக பண்ணுறோம். இன்னைக்கு நீங்கள் சில்ட்ரன்ஸ் உங்களுக்கே தெரியும். ஆஹ், பல இதுகளை நீங்கள் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, அப்பா லக்கிலி இன்னைக்கு அம்மா பார்க்கல, இன்னைக்கு அப்பா பார்க்கல. ஆனால் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? காட் தி ஃபாதர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரைட்? நம்ம யாருக்கு எதிராக பண்ணுறோம்? காட் தி ஃபாதருக்கு எதிராக பண்ணுறோம். அப்போது இங்கே ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டது மட்டும் பாவம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல. அவங்க செஞ்ச அந்த இது யாருக்கு எதிராக இருந்தது? காட் தி ஃபாதருக்கு எதிராக இருந்தது. அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் சொன்னதை நான் கேட்க வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ யாதாம் ஏவாளும் இன்டைரக்டாக அதோட ஆன்சர் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரூட்டை சாப்பிடக்கூடாது, அதை கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு எல்லாம் தெரியும், இதை கேட்டு தான் நாங்கள் இது பண்ணணும் கிடையாது. அந்த இடத்துல டிஸ்ஒபே பண்ணுறாங்க. யாருக்கு எதிராக பண்ணுறாங்க? தன்னை, ஹூ இஸ் அ கிரியேட்டர். கிரியேட்டர் யாரு? கிரியேட்டர் காட் த ஃபாதர். காட் த ஃபாதருக்கு எகெயின்ஸ்டாக அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பனிஷ் பண்ணுறாங்க. சரியா? அப்போ அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்து நியூ டெஸ்டமெண்ட்டில் பைபிளில் மேத்யூ சாப்டரில் பார்த்தீங்கன்னா, மேத்யூவில் எடுங்க, மேத்யூ 1:21 எப்படி ஜீசஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகுறாரு அப்படிங்கிறத நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்த்தோன்னா, மேத்யூ 1:21 மேத்யூ 1:21 வாசித்தோன்னா அங்கே என்ன இருக்கு? She will bear a son and you are to name him Jesus. ஜீசஸ்ங்கிற நேமு அந்த ஏஞ்சல் வந்து யார்கிட்டேருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க? காட் தி ஃபாதர்லேருந்து கொண்டு கொடுக்குறாங்க. ஜீசஸ், ஃபார் ஹீ வில் சேவ் ஹிஸ் பீப்புள் ஃப்ரம் தியர் சின்ஸ். ஹீ வில் சேவ் ஹிஸ் பீப்புள் ஃப்ரம் தியர் சின்ஸ். இந்த இடத்துல ஹீ வில் சேவ் ஹிஸ் பீப்புள் ஃப்ரம் தியர் சிக்னஸ் ஆர் தியர் ஃபேமிலி இஸ்யூஸ் அப்படி ஏன் போடலை? சின்ஸ்ன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, ஏன் இந்த இடத்துல சின்ஸ்ன்னு மட்டும் போட்டிருக்கு? பிகாஸ் சின்சியர்ல பிரச்சனைகள் தருவாங்க. பிரைஸ் அ லாட். எல்லா ப்ராப்ளத்தோட ரூட் என்னது? சின். குட் கேவின். ஓகே, எல்லா ப்ராப்ளத்தோட ரூட் என்னது? சின். அதனால தான் இந்த இடத்துல அவரோட நேம் ஜீசஸ். தமிழில் நான் வாசிக்கிறேன். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். இந்த இடத்துல சின்ன தான் அவங்க வந்து இது பண்றாங்க. இப்போ ஜீசஸ் என்ன பண்றாரு? நம்மளை வந்து சின்னிலேருந்து இன்னைக்கு இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளத்துக்காக ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க. ஒரு நல்ல டாக்டர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்? ஒரு பெயினுக்காக போறீங்க, யூ ஹாவ் சம் பெயின், யூ ஆர் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல். வாட் வில் டு த குட் டாக்டர் ஃபர்ஸ்ட்? Reason and then reason. What is the reason? Root. யா அதே நேரம் கொஞ்சம் நல்லா படிக்காத, கொஞ்சம் ஏதாவது ஒப்பேத்துடன் போல டாக்டர் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது பெயின் கில்லர் தந்து விட்டுருவாங்க. ஒரு நல்ல டாக்டர் என்ன பண்ணுவாங்க? அனலைஸ் பண்ணுவாங்க, நம்ம டயக்னைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேற என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, எப்பத்துல இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஒரு இதுக்குன்னு போனால் அவங்க நம்மகிட்ட 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் கேட்பாங்க. சில ஹாஸ்பிட்டலில் போனால் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நம்ம டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எனக்கு இது இருந்துச்சு, சுகரு, ப்ரெஷரு, அது இது என்னென்ன ஹிஸ்ட்ரிஸ் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்படி இருந்திருக்கா இப்படி இருந்திருக்கா, நிறைய விஷயங்கள் இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டாக்டர் என்ன ட்ரை பண்ணுறாங்க? நம்மளுடைய ரூட் ப்ராப்ளத்தை சரி பண்ண விரும்புகிறாங்க. அந்த ரூட் சரியாகும் போது நம்ம என்ன ப்ராப்ளத்துக்காக ஹாஸ்பிட்டல் போகிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். ஓகேயா? ஜீசஸ் வந்து நம்மளை சின்லேருந்து சேவ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அந்த சின்லேருந்து நம்ம சேவ் ஆகும்போது வேற எல்லா ப்ராப்ளங்களும் அதோட சைட் எஃபெக்டாக இருக்கிற எல்லா ப்ராப்ளம் நீங்கள் சந்திக்கிற எப்படிப்பட்ட வீக்னஸாக இருந்தாலும், ஃபேமிலி இஷ்யூஸாக இருந்தாலும், ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும், எல்லாத்தோடைய ரூட்டு சின்னதான். ஓகேயா? அப்போ நம்ம இதில் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் திங்ஸில் எப்படி ஜீசஸ் எந்த மாதிரி இதுலேருந்தெல்லாம் நம்மளை சேவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள்லாம் வே ஆஃப் த கிராஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க இல்லையா எவ்ரி வீக்கு? எப்படி ஒவ்வொரு தடவை போயிட்டு ஆண்டவரே நீர் எனக்கு எதெல்லாம் பாடுகள் பட்டீரே, நீ எவ்வளவு பாவம்னு அவரை பார்த்து நம்ம இறக்கப்பட்டு அழுதுகிட்டு வர்றோமா? இல்லை என்ன மனநிலையில் நீங்கள் வே ஆஃப் த கிராஸில் வந்து பங்கு பெறுறீங்க? I need some answer, please.
வே ஆஃப் த கிராஸ் நீங்கள் நம்ம இங்கே லண்டன் சீசன் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே 7 வீக்ஸ் கண்டினியூஸாக நம்ம பண்ணுவோம். ப்ளஸ் அது 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 மட்டும் அப்போ மட்டும் பண்ணுறதில்ல, அது எப்போவுமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம திருச்சபையின்படி நம்ம இந்த சர்ச்சுகளில் பண்ணுறது இந்த ஒரு 7 வீக்ஸ் பண்ணுவோம். அப்போ என்ன மனநிலையோட அவரை ஜீசஸை பார்த்து ஐயோ பாவம் யார் பத்த பிள்ளையோன்னு தெரியலன்னு நீங்கள் அழுதுகிட்டு வர்றவங்களா இருக்கிறீங்களா, இல்லை என்ன மனநிலையோட நீங்கள் வே ஆஃப் த கிராஸில் பங்கு பெறுறீங்க? நம்ம டயர்டா போறது, புரியல. டயர்டா இருந்து போறது மாதிரி. உனக்கு டயர்டா இருக்குங்கிறியா? ஓ மை காட், சூப்பர். சாண்ட்ரா உண்மையே சொல்லியாச்சு. சரி, அப்புறம் டயர்டாக ஃபீல் பண்ணுறா. அவள் ஆல்டர் சர்வராக இருக்கா இல்லையா, ஸோ முன்ன போய் நிற்கணும் இல்லையா, அதனால அவளுக்கு டயர்டாக இருக்கு. ஓகே, அப்புறம் வேற? தகுதியே இல்லாத எனக்கு தகுதியே இல்லாத எனக்கு அவர் சேர்த்து வச்சிருக்க சொத்து, அவரு செய்து வச்சிருக்கிற அந்த சொத்து, அந்த அவருடைய சொத்தை கொடுத்து அவரையே கொடு பாவத்துல இருந்து மீட்டு. சொத்துங்கிறது நீங்க எதை சொல்றீங்க ரூபன்? உயிரே கொடுக்கிறது. பொருள் உதவி கிடையாது, மொத்தமா எல்லாத்தையுமே கொடுக்குது பொருளோட சேர்த்து. ஓகே, அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு அவரோட உயிரை உங்களுக்கு தந்ததுக்காக நீங்க நன்றி சொல்லிட்டு வர்றீங்களா? அவரோட அன்பை புரிஞ்சு கண்டிப்பா நம்ம வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டேன் ஒரு நேரத்தில், ஒரு கட்டத்தில். ஓகே, கரெக்ட். ரூபன் சொல்றது கரெக்ட். ஆனா ஒண்ணு, நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஆனா அதோட மட்டும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அவர் எல்லாமே எனக்கு தகுதியே இல்லாத எனக்கு எல்லாமே தந்தாரு அப்படிங்கிறது நம்மளோட பாவத்தினால நான் இவருக்கு இவ்வளோ வேதனையை கொடுத்துட்டேனேன்னு நம்ம நினைக்கிறோம். அது வந்து நம்ம மனஸ்தாபப்படுறோம். ஓகே, அந்த ஒரு வேதனையோட மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் இதன் மூலம் எனக்கு எல்லாத்துலேருந்தும் விடுதலை கிடைச்சிருக்கு. அவர் எல்லாமே எனக்கு செய்து முடிச்சுட்டார். நான் இன்னைக்கு சந்திக்கிற எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கான ஃபுல் ஃப்ரீ ஒரு டெலிவரன்ஸ் எனக்கு அவர் தந்து முடிச்சுட்டாரு அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணணும். பிலீவ் பண்ணும்போது தான் நம்ம அதை ஒரு முழுமையான ஒரு வே ஆஃப் த கிராஸில் நம்ம பங்கு பெறதா இருக்கும். நம்ம போயிட்டு ஐயோ ஆண்டவரே நீர் பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டீரு எனக்காக செஞ்சீரேன்னா நம்ம சொல்லவே அப்படி இந்த இடத்துல அவருக்கு மேலே நமக்கு இருக்கிற அன்பு அதிகப்படும். நம்ம அதை தியானிக்கும் போது தகுதியே இல்லாத எனக்கு இவ்வளவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது உண்மையாகவே அன்பு அதிகப்படும். அந்த இடத்துல நம்ம கண்களில் நம்மளே அறியாம கண்ணீர் வரும். ஆனா அதையும் தாண்டி ஒரு ஹாப்பி நமக்கு வரும். எப்போ வரும்? அவர் எனக்காக என்ன பண்ணி முடிச்சிருக்கிறார், எல்லாமே செய்து முடிச்சிட்டார். இவருடைய இந்த பாடுகள் மூலம் எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு அந்த இடத்துல நன்றி உள்ளவங்களா நம்ம திருப்பி வரணும். நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரியறதில்ல, அது மறுக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும், எஸ் ஜீசஸ் டிட் எவ்ரிதிங் ஃபார் அஸ். அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டார், அது எனக்காக தான். ஆனா இதன் மூலம் எனக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு? நான் சின்னிலேருந்து விடுதலை பெற்று வாழ்றதுக்கு, எந்த ஒரு பாவமும் செய்யாம வாழ்றதுக்குள்ள வல்லமை எனக்கு அதுல இருந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இதை 3 விதமா பார்ப்போம். எந்த மாதிரிப்பட்ட டெலிவரன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு? 1, பாவத்தின் குற்றம். 2வது பாவத்தோட தண்டனை. 3வது பாவத்தின் வல்லமை. சின்னோட ஒரு கில்ட்டி, அந்த கில்ட்டிலேருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட். 2வது பனிஷ்மெண்ட், சின் மூலம் நமக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்குமோ அதுலேருந்து நமக்கு நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. 3வது அந்த பாவத்தோட வல்லமை, அதோட பவர், அதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஓகேயா? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கில்ட்டி அண்ட் கில்ட்டி ஃபீலிங்? ஆண்டவர் வந்து நம்ம கில்ட்டி ஃபீலிங்லேருந்து நமக்கு விடுதலை தரல. இப்போ நான் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் வந்து நிறைய மர்டர் பண்ணுறாரு, 10-15 மர்டர் பண்ணுறாரு. ஆனால் அதை குறித்து ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங் கூட இல்லாமல் இருக்கிறார். இது கரெக்டா? இந்த விடுதலையை ஆண்டவர் நமக்கு பெற்று தந்த விடுதலை. ஒருத்தர் வந்து, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் வந்து நிறைய கொலைகள் பண்றாரு, கொலைகள் பண்ண அவருக்கு ஒரு சின்ன அவருடைய மனசெல்லாம் மறத்து போச்சு, ஒரு குற்ற உணர்வே இல்லை. அந்த விடுதலை இல்லை, பாவத்தின் குற்றத்திலிருந்தே உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தந்திருக்கிறார். அந்த கில்ட்டிலேருந்து, கில்ட்டி ஃபீலிங்லேருந்து இல்லை, கில்ட்டிலேருந்தே உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தந்திருக்காரு. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே பாவிகள். ஒருத்தர் கூட நான் வந்து பாவம் பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது. வி ஆல் சின்னர். எதனால சின்னர்?
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்கள் நிறைய பேருக்கு ஒரு ஒரு தப்பான கருத்து இருக்கு. எப்பவும் பாவி 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 பாவின்னு சொல்றாங்க. பாவி பாவின்னு சொல்ற அளவுக்கு நான் பெரிய கெட்டவனா? நான் அது பண்றேன், நான் இது பண்றேன், இங்க பண்றேன், ப்ரேயர்லாம் கரெக்டா பண்றேன், தசம பாகம் கரெக்டா கொடுக்குறேன், நான் இதெல்லாம் சொல்ற அளவுக்கு நான் கெட்டவனா? நான் கெட்டவன் கிடையாது. என்ன ஏன் சும்மா சின்னர்ன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு ஒரு தப்பான ஒரு கருத்து இருக்கு. எதனால் நம்ம எல்லாரும் சின்னர் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன் சின்னர்? அங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம காட் தி ஃபாதர் வந்து அவரு ஓவர் பர்ஃபெக்ட். அவருடைய பெர்ஃபெக்ட்டை நம்ம சொல்ல முடியாது. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவருக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. அவரோட அந்த ஒரு பெர்ஃபெக்ட்னஸுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் பாவி. எல்லாருமே பாவி இந்த உலகத்தில். அதுக்காக கெட்டவங்க அப்படிங்கிறது இல்லை. அந்த பிதாவுடைய திட்டத்தின்படி ஜீசஸ் இந்த உலகத்துல 33 இயர்ஸ் வாழ்ந்தாங்க. 33 இயர்ஸ் வாழ்ந்தப்பவும் பிதாவுடைய திட்டத்தின்படி பாவமே இல்லாம வாழ்ந்த ஒரே ஆள் ஜீசஸ் தான். வேற எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. இன்னைக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தங்களை கூட உங்களை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஆட்டோ ஒரு பஸ் ரெண்டும் போகுதுன்னு வைங்க. பஸ்ல போறவங்க நினைக்கலாம், ஆட்டோ நீ ரொம்ப சின்னதா இருக்கிற, நான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம இவங்க 2 பேருக்குள்ள ஆட்டோக்கும் பஸ்ஸுக்கும் உள்ள கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதே இது ஒரு 10,000 மீட்டர் ஹைட்ல ஒரு ஃப்ளைட்டு ஃப்ளை ஆயிட்டு இருக்குன்னா அது பார்க்கும்போது இந்த ஆட்டோவும் ஒரே மாதிரி தான் தெரியும், இந்த பஸ்ஸும் ஒரே மாதிரி தான் தெரியும். அவருடைய அந்த 10,000 ஹைட்லேருந்து பார்க்கறது தான் யாரு? ஜீசஸோடைய பெர்ஃபெக்ட்னஸ். அங்கேருந்து பார்க்கும்போது நான் ஆட்டோவில் போனாலும் நான் பஸ்ஸில் போனாலும் ரிசல்ட் வந்து நம்ம அங்கே பீட் பண்ணலை, டிஸ்குவாலிஃபைடு. அவருடைய காட் தி ஃபாதருடைய பெர்ஃபெக்ட், அவருடைய பெர்ஃபெக்ட்க்கு நம்ம வந்து மீட் ஆகலை. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த அளவு பரிசுத்தத்துக்கு உள்ளாடி நீங்களும் நானும் வர முடியாது. அதனால தான் சொல்றோம், நாம் அனைவரும் பாவி ஒருமிக்க கெட்டு போனோன்னு பைபிள்ல வார்த்தை இருக்கு. நான் சொல்றது புரியுதா? அதுக்காக நம்ம கெட்டவங்கன்னு கிடையாது. நம்ம கெட்டவங்க பாவி பாவின்னு சொல்றாங்க, நான் என்ன பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை. பிதாவுடைய திட்டத்தின்படி நம்ம வந்து நம்மளுடைய ஓன் இதனால கண்டிப்பா நம்ம வந்து பெர்ஃபெக்டா வாழ முடியாது. 33 இயர்ஸ் இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப பாவமே இல்லாம வாழ்ந்து பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றினவர் தான் ஜீசஸ். நிறைய இடத்துல ஓப்பனா கூட பைபிள்ல ஜீசஸ் கேட்டிருக்கிறாங்க, என் மேல் குற்றம் ஏதாவது பார்த்தீங்களா, என்னோட குற்றம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்குள்ள உன்னோட நான் பர்ஃபெக்ட், என்னோட நீ பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளையே ஒரு விதமா நம்ம ஒரு ஓகே நான் நல்லா தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஆனா எப்ப கம்பேர் டு ஜீசஸோடைய அவருடைய ஐசைட்ல நம்ம பார்க்கும்போது டிஸ்குவாலிஃபைட். நான் சொல்றது புரியுது இல்லையா? எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போலீஸ் செலெக்ஷனுக்கு போறீங்க, ஹைட்டை வச்சு தான் நீங்க குவாலிஃபை ஆகுறீங்கன்னு வைங்க. ஒருத்தர் வந்து 1 சென்டிமீட்டரோட டிஃபரன்ஸ்ல டிஸ்குவாலிஃபை ஆகுறாரு, ஒருத்தர் வந்து 10 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ்ல டிஸ்குவாலிஃபை ஆகுறாரு. அந்த 1 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ்ல டிஸ்குவாலிஃபை ஆகுறவர் மேபி 10 சென்டிமீட்டர் உள்ளவரை பார்த்து சொல்லலாம், நான் வந்து 1 தான் குறைவு அப்படின்னு சொல்லலாம், நீ 10 குறைவுன்னு சொல்லலாம். ஆனா ரிசல்ட் என்ன? டிஸ்குவாலிஃபைட். யாருமே குவாலிஃபை ஆக முடியாது. ஜீசஸ் அளவுக்கு நம்ம குவாலிஃபை ஆக முடியாது. ஸோ இந்த பாவத்தின் குற்றத்திலிருந்து, இந்த சின்னோட கில்ட்டிலிருந்து நமக்கு விடுதலை யார் மூலம் வந்திருக்கு? ஜீசஸ் மூலம் வந்திருக்கு. நம்மளோட ஓன் இதனால we cannot meet that point. நம்மளால அந்த பாயிண்ட்டை மீட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒன்லி பிலீவ். ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன், நான் பாவி, ஆனா உங்க மூலம் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் வந்து ரைட்டீஸ் ஆகியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல தெரியணும். அப்ப நம்ம எப்ப அதை பிலீவ் பண்றோம், ஜீசஸ் மூலம் அதை நம்ம எப்ப எடுத்துக்கிறோமோ அடுத்த நிமிஷமே என்ன ஆகுது? 33 இயர்ஸ் இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்ந்த ஜீசஸோட அந்த பரிசுத்த வாழ்க்கையின் மூலம் கிடைத்த அந்த நீதி எனக்கு வந்துருது. என்னுடைய பாவம் எல்லாம் ஜீசஸோட அக்கௌண்ட்ல கிராஸ்ல போகுது. அதனாலதான் அந்த கிராஸோட வேதனை அதிகமாகுது. ஜீசஸுக்கு கிராஸோட வேதனை என்ன ஆகுது? அதிகம் ஆகுது. ஸோ என்னோட ஓன் இதனால நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாழ்ந்துட்டு என்னால அதுல நான் மீட்பு பெற முடியாது. சின்னோட கில்ட்டிலேருந்து நான் வெளியே வர்றது ஜீசஸ்ங்கிற அந்த ஒரு நேமை பிலீவ் பண்ணி அவர் எனக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்? அந்த சின்னோட கில்ட்டிலேருந்து, கில்ட்டி ஃபீலிங்ஸுக்குள்ளாடே நான் போகல, கில்ட்டிலேருந்து நான் வந்து டெலிவரன்ஸ் ஆகுறேன்.
டெலிவரன்ஸ் மட்டும் தரல. இன்னைக்கு நான் ஒரு குற்றவாளி. நான் குற்றவாளியை வந்து அவர் என்ன நிரபராதின்னு மட்டும் ஆக்கல, என்ன நீதிமானும் ஆக்கிட்டார். நான் சொல்றது புரியுதா? நான் ஒரு குற்றவாளி. நிரபராதினா இங்கிலீஷ்ல எப்படி? நிரபராதினா வைஸ்லின் யாருக்காவது புரியுதான்னு தெரியல. எக்ஸாக்ட் Innocent. 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 இன்னசென்ட். ஓகே. அதையும் தாண்டி நீதிமான்னா நம்ம வந்து இப்போ நீங்க -1ல ரைட் அப்ரைட் பர்சன். நீதிமான்க்கு அப்ரைட் பர்சன். அப்ரைட் பர்சன். ஓகே. அப்ப நான் சின்னுங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து நான் இன்னசென்ட்டுக்கு மட்டும் என்ன ஆண்டவர் கொண்டு வரல, என்ன வந்து அப்ரைட் பர்சனாகவும் மாத்திட்டாரு. மேக்ஸ்ல இந்த டேர்ம் ஆஃப் மேக்ஸ்ல சொல்லணும்னா நான் -1ல இருந்த என்ன அவர் 0ல கொண்டு வரல, 0வையும் தாண்டி +1க்கு கொண்டு போயிட்டார். -1 டு டைரக்ட்லி +1. நான் சொல்றது புரியுதா? ஸோ ஜீசஸ்ங்கிற ஒரு நேம் பிலீவ் மட்டும் பண்ணா போதும், நான் என்ன பண்ண முடியும்? நான் அந்த சின்னோட கில்ட்டிலிருந்து நான் முழுவதுமாக விடுதலை பெற்றுவிட முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், பாவத்தின் தண்டனை. பாவத்தின் தண்டனை என்ன? பாவத்தின் தண்டனை என்ன? 1 John 3:20. 1 John 3:20. யாராவது எடுத்து வாசிங்க. தமிழ்லையும் யாராவது வாசிங்க, இங்கிலீஷ்லையும் யாராவது வாசிங்க ப்ளீஸ். ஒன் ஜான் 3:20. யாரும் எடுக்கலையா? சாண்ட்ரா பைபிள் இல்லையாம்மா? ரூபன் தமிழ்ல வாசிங்க ஃபர்ஸ்ட், நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். எஸ். நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தால் கடவுள் திரும்பும் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். 21 வாசிங்க. அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திரும்பும் உறுதியான நம்பிக்கை கொண்டு இருக்க முடியும். ஓகே. 22 லேட்டா வாசிக்கலாம். 1 John 3:20, 21. யாராவது இங்கிலீஷ்ல வாசிங்க. ஓகே, நானே வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். ஓகேம்மா. Okay. For if our heart condemn us, God is greater than our heart and knoweth all things. Beloved, if our heart condemns us not, then we have the confidence toward God. ஓகே. என்ன சொல்றாங்க? நம்மளுடைய 3:21, நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்கிறோம். நம் மனசான்று நம் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பெருசா நம்ம பாவம் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு கன்ஃபர்ஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்க. கன்ஃபர்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க ஓகே, போய் கன்ஃபர்ஷன் பண்ணது ஈஸி வே. நமக்கு நம்ம கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பிக் கிஃப்ட் என்னன்னா, ஒன்லி பிலீவ் த ஜீசஸ் நேம். எனக்கு எல்லாத்துலேருந்து டெலிவரன்ஸ் ஆயிருச்சுங்கிறத நான் பிலீவ் பண்ணணும். நான் பாவம் செஞ்சுட்டேன்னு நான் நினைக்கும் போது கோ டு கன்ஃபர்ஷன் அண்ட் கெட் த டெலிவரன்ஸ். அவ்வளோ நம்ம பண்ணி தான் ஆகணும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, நான் இது பண்ணி முடிச்சதுக்கு பிறகு எனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருதுன்னு வைங்களேன். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? நான் கன்ஃபர்ஷன் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் பெருசாக அந்த இடத்துல எந்த பாவமும் பண்ணலை, எனக்கு மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? அது யார் எனக்கு தர்றது? அது டெவில் தான் எனக்கு தர்றது. அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸை தர்றது யாரு? டெவில். அதுக்கு தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திரும்ப நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர், அவர் அனைத்தையும் அறிபவர். அப்போ நம்ம என்ன சொல்லணும்?
அப்பாலே போ சாத்தானே, கோ அவுட் கில்ட்டி ஃபீலிங்ஸ் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு எனக்கு சொல்ல தெரியும். கோ அவுட். நிறைய பேர் இன்னைக்கு கடவுளுக்குள்ள நெருக்கமாக கொண்டு போக விடாதபடி சாத்தான் போட்டு வைத்திருக்கிற தடை இதுதான். இன்னைக்கு நான் பெருசா பாவம் ஒன்றும் பண்ணல, நான் கன்ஃபெஷன் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் எதுவும் பண்ணல, ஆனாலும் நான் செய்த பாவத்தையே நினைக்க வைக்கிறது, எனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸை கொண்டு வந்துட்டே இருக்கிறது. அப்ப என் மனசாட்சி சொல்லுது. ஆனா இந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்லுது? கடவுள் மனசாட்சியை விட மேலானவர் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுது. நம்முடைய மனசாட்சியை, நம்முடைய உள்ளத்தை நாம் அமைதிப்படுத்த முடியும், ஏனெனில் கடவுள் நம் மனசாட்சியை விட மேலானவர். அப்போ காட் வந்து அதோட பிக்கா இருக்கிறாரு. நான் எனக்கு என்னோட மைண்டுக்கே, என்னோட இதயத்துக்கே நான் சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே, கோ கில்ட்டி ஃபீலிங்ஸ் அவுட் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியும். நான் அப்படி சொல்லும்போது நான் அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸில் நான் வெளியே வருவேன். அப்போ அதனால என்ன நடக்குது? 21 பாருங்க. நம் அது ஒரு இது. ரெண்டாவது, நம் மனசான்ற குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமன் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். 1 John 3:21 என்ன சொல்லுது? நான் கில்ட்டி ஃபீலிங்ஸுக்குள்ளாடி இல்லைன்னா மட்டும்தான் நான் இன்னும் மோர் பிலீவ் பண்ண முடியும். காட் தி ஃபாதரை இன்னும் அதிகமாக நம்ப முடியும். நான் ஜீசஸுக்கு மேலே என்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்த முடியும். நான் கில்ட்டி ஃபீலிங்ஸோட இருக்கும்போது என்னால் ஆண்டவருக்குள்ள நெருக்கமாக போக முடியாது. உண்மையான ஒரு தப்பு நான் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இது கன்ஃபெஷன் தேவைன்னு நான் நினைக்கிறேன்னா ஐ ஹாவ் டு கோ அண்ட் டூ கன்ஃபெஷன். நான் அதுவும் இல்லாமல் நான் கன்ஃபெஷன் பண்ண பிறகும் திருப்பி எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் வருதுன்னா நான் இயேசுவின் நாமத்தினால் அதை பயன் பண்ணணும். அப்போ அது நான் ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியுமா? நான் வந்து அவருக்கு கடவுள் திரும்பும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். நான் இந்த உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கும் போது 1 John 3:22 பாருங்க என்ன சொல்லுதுன்னு. 1 John 3:22, அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம், அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். அந்த 22வது ஃபர்ஸ்ட் இதுல என்ன செய்யுது? அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். அப்போ இந்த கில்ட்டி ஃபீலிங்ஸ் நமக்கு இல்லாமல் இருக்கும்போது நம்ம கடவுளுக்குள்ள இன்னும் மோர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண முடியும். வாட் எவர் வி வாண்ட் வி கேன் கெட் ஃப்ரம் த ஜீசஸ். இங்கிலீஷில் அது எப்படி சொல்லியிருக்கு? 3:22, வி ரிசீவ் ஃப்ரம் ஹிம் வாட் எவர் வி ஆஸ்க். நம்ம என்ன கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அது கில்ட்டி ஃபீலிங்ஸுக்குள்ளேருந்து நமக்கு நம்ம ஜீசஸ் நேமை பிலீவ் பண்ணும்போது கிராஸ் மூலம், சிலுவையின் மூலம் எனக்கு எதுலேருந்து விடுதலை கிடைச்சிருக்கு? இந்த கில்ட்டி ஃபீலிங்ஸ் மூலம் உன்ன தண்டனையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அந்த சின்னோட கில்ட்லேருந்து விடுதலை கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, அந்த சின்னோட பனிஷ்மெண்ட்லேருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஏன்னா ஜீசஸ் எல்லாத்தையும் அவர் அந்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். நான் அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸுக்குள்ளாடி இருக்க வேண்டிய தேவை கிடையாது. ஸோ இந்த ரெண்டுலேருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிட்டது. மூணாவது என்ன சொன்னேன்? அந்த சின்னோட பவர்லேருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. சின்னோட பவர்லேருந்து எப்படி விடுதலை கிடைச்சிருச்சு? மார்க் 7 எடுக்க முடியுமா? மார்க் 7:21-23. டைம் ஆயிடுச்சு, சாரி, ஒரு கொஞ்ச நேரத்தில். மார்க் 7 நானே வாசிக்கிறேன். மார்க் 7:21-23. ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவரி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயவனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன. அப்போ நான் இந்த பாவத்தோடைய வல்லமை எங்கேருந்து இருக்கு? எனக்குள்ளே என்னை வந்து குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கு. சிலர் சொல்றது, நான் செய்த பாவத்துக்கு தான் நான் இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சிலர் சொல்றது. அது அப்படி கிடையாது. இப்படி சொல்ற யாரா இருந்தாலும் அவங்க யாரை நெக்லெக்ட் பண்றாங்க? ஜீசஸையும் ஜீசஸோட சஃபரிங்ஸையும் நெக்லெக்ட் பண்றாங்க. நம்ம செய்த பாவத்திற்காக நம்ம இந்த எந்த ஒரு வேதனையும் நம்ம அனுபவிக்கிறது கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? சிலுவையில எனக்காக என்ன செய்து முடித்தாரோ அதை பிலீவ் பண்ணி நான் அதை எடுத்துக்கணும். அப்ப இந்த பாவத்தோட அந்த பவர்ல இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்திருக்காரு. யாரு விடுதலை தர முடியும்? வேற யாராலையும் விடுதலை தர முடியாது. ஒன்லி கடவுளால மட்டும்தான் எனக்கு விடுதலை தர முடியும். நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நோயோடு இருக்கிறீங்க. இந்த உலகத்துல டெம்பரரியா உங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். யாரு? டாக்டர்.
நீ ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளத்தில் இருப்பீங்க, டெம்பரரியாக உங்களுக்கு யார் விடுதலை தர முடியும்? யாராவது ஒரு ஆள் நீங்கள் தேடி போகிறீங்க, அங்கேயும் கடவுளுடைய வல்லமை இல்லாமல் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபினான்ஸ் இஷ்யூவில் இருக்கும்போது நீங்கள் போகிறீங்க, ஒரு மனுஷனை தேடி போகிறீங்க, அவங்க டெம்பரரியாக உங்களுக்கு ஒரு ஒரு டெம்பரரியாக உங்களை டெலிவர் பண்ண முடியும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து அந்த இடத்துக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தர முடியும். இல்லை ஒரு படிக்காமல் இருக்கிறீங்க, ஒரு எஜுகேஷனில் ரொம்ப லோவாக இருக்கிறீங்க, ஒருத்தங்களை தேடி போகிறீங்க, அவங்க உங்களுக்கு எஜுகேஷன் சொல்லி தர்றாங்க. ஸோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஒரு டெம்பரரியாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆனால் பாவத்துலேருந்து யாராவது ஒருத்தங்க, பாவத்தில் இருக்கிறவங்க என்னட்ட வாங்க, நான் உங்களுக்கு விடுதலை தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராவது இருக்காங்க இந்த உலகத்தில்? யாரும் கிடையாது. பாவத்தோட வல்லமையிலிருந்து விடுதலை தர்றதுக்கு ஜீசஸ் மட்டும்தான். காட் கேன் ஒன்லி டெலிவர் அஸ் ஃப்ரம் தி சின். அந்த பவர், அந்த பாவத்தோட பவர்லேருந்து விடுதலை தர்றதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மோசே, லிசா இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யாருமே பாவம் செய்தவங்க என்னட்ட வாங்கன்னு சொல்லி யாரையும் கூப்பிடவும் இல்லை, அவங்களால யாருடைய பாவத்தையும் அவங்க வந்து டெலிவர் பண்ணவும் முடியாது. ஒன்லி ஒன் மேன் கேன் டெலிவர் அஸ் ஃப்ரம் தி சின், தட் இஸ் ஜீசஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ அதனால எந்த நேரத்துலையும் நம்மளோட பாவத்துடைய கில்ட்டிலேருந்து, சின்னோட கில்ட்டிலேருந்து, சின்னோட பனிஷ்மெண்ட்லேருந்து, அந்த சின்னோட பவர்லேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு முடிகிறதுக்கு ஒரே ஆள் காட் தி ஃபாதர், ஜீசஸ் மட்டும்தான். ஜீசஸ் மூலம் தான் நமக்கு அந்த விடுதலை கிடைக்குது. எப்போ ஜீசஸ் நம்ம பிலீவ் பண்ணுறோமோ, ஜீசஸ் ஐ பிலீவ் இன் யூ, யூ ஹேவ் டெலிவர் மீ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம ஸ்டேஷன் ஆஃப் த கிராஸ் வந்து நம்ம மெடிடேட் பண்ணுறது மட்டும் போதாது, அதன் மூலம் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, வாட் காட் ஹஸ் கிவன் டு மீ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரியும் போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு முழுமையான விடுதலை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாவம் செய்கிறவங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோன்னு வைங்களேன், நம்ம ஒரு 5-6 வருஷமாக இப்போ நம்ம இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி இறை வார்த்தைக்குள்ளாடி நம்ம பயணித்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலுமே அவங்களுக்கும் ஒன்றுமே அறியாதவங்க பாவம் செய்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றுமே அறியாதவங்க பாவம் செய்கிறவங்க, ஓகே நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்து அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்து நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சவங்க நம்ம என்ன பண்ணுவோம், உடனே போய் ஒரு ரூமுக்குள்ளே போய் இருந்துட்டு யாரோட முகத்திலையும் பார்க்கறதுக்கு பிடிக்காம நான் பாவம் பண்ணிட்டேன் இதுதான் பண்ணுறோம். அது பண்ணக்கூடாது. இது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது கிடையாது. அவர் கடிந்து கொண்ட ஒரே விஷயம் பாவம் மட்டும்தான். நம்பிக்கை இல்லாமல் இருக்கவங்களை பார்த்து தான் அவர் கடிந்து கொள்கிறார். ஸோ நான் பாவின்னு சொல்லிட்டே இருந்துட்டு எந்த பலனும் கிடையாது. இன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு இந்த உண்மை சொல்லப்பட்டிருக்கான்னு தெரியல. நீங்கள் ஸ்டேஷன் ஆஃப் த கிராஸுக்கு போகும்போது, நீங்கள் அந்த சிலுவை பாதையை தியானிக்க போகும்போது நீங்கள் வந்து இறக்கப்படுறதோட மட்டும் நிறுத்தாதீங்க. என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினச்சி பாருங்கன்னு எத்தனை பேர் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியாது. நம்ம தாத்தா பாட்டிலாம் போவாங்க, ஏங்கி அழுவாங்க, அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது. கண்டிப்பாக அழணும். நம்ம அழணுங்கிறது இல்லை, நம்மளாலேயே அதை பொறுக்க முடியாது, அது வரும். ஆனால் அதையும் அதனால அன்பு அதிகரிக்கும் ஜீசஸ் மேலே. ஆனால் அதோட மட்டும் ஸ்டாப் பண்ணாங்க ஒரு இன்கம்ப்ளீட். எப்போ அது கம்ப்ளீட் ஆகும், எனக்கு என்ன தரப்பட்டு அப்படிங்கிறத நான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ எனக்கு எல்லாத்துலேருந்து விடுதலை தந்தாச்சு. பாவத்தோட பனிஷ்மெண்ட்லேருந்து, பாவத்தோட பவர்லேருந்து, பாவத்தோட கில்ட்டிலேருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. நான் பண்ண வேண்டியது பிலீவ் அண்ட் டேக். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? பிரைஸ் லார்ட். ஒரு ப்ரேயரோட முடிப்போம். நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் பரிசுத்தர், நீர் பெரியவர், நீர் நல்லவர், எல்லாவற்றையும் எங்களுக்கு